ஓம் நமோ நாராயணாய. வாமனன் ரூபத்தில் தனது ஓரடியால் உலகத்தை அளந்த அந்த திருமாலின் பெயரைச் சொல்லி நாம் புகழ் பாடுவோம். அப்படி பாடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா? மாதம் மும்மாறி மழை பெய்யும், செந்நெல் வயல்களில் பயிர்கள் வளரும், அதன் ஊடாக மீன்கள் துள்ளித் திரியும், நீர்நிலைகளில் குவளை மலர்கள் பூத்து குலுங்கும், அதன் மலர்களில் வண்டினங்கள் வந்து சேர்ந்து தேன் பருகும், வள்ளல் பசுக்களோ தங்கள் மடியிலிருந்து பாலை அருவியாக பொழியும், என்றும் நீங்காத செல்வம் நமக்கு கிடைக்கும் பெண்ணே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய. தூங்கும் பெண்ணை நோக்கி, முத்துப் பற்களை உடையவளே, முன்பு நீ எங்களுக்கு முன்பாக வந்து எங்களை எழுப்பி அப்பனே, ஆனந்தனே, அமுதனே என்று வாயினிக்க இனிக்க இறைவன் புகழை பேசுவாய். ஆனால் இப்போதோ இப்படி படுக்கையிலேயே கிடப்பதேன்? அதற்கு உறங்குபவள், நீங்கள் இறைப்பற்று உடையவர்கள், அந்த இறைவனின் அடியார்கள், நான் ஒரு புதிய அடிமை, எனது செயலை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? மீண்டும் எழுப்புபவள், இப்படிப்பட்ட அழகிய மனம் உடையவர்கள் எம்பெருமான் சிவபெருமானின் புகழை பாடாமல் இருக்கலாமா? நீயும் வந்து அவன் புகழ் பாடு எங்களோடு. திருச்சிற்றம்பலம்.